வணக்கம், வெல்கம் டு ஈடன் டிவி பிஸ்னஸ் சேனல். இன்னைக்கு நான் இருக்கிற இடம் சொல்லி பார்த்தீங்கன்னா செம்பியன் மகாதேவி கிராமத்தில் இருக்கேன். இந்த செம்பியன் மகாதேவி கிராமம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த கிராமத்தில் ஏன் வந்திருக்கோம் சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ஏகேவி. ஸோ சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த சூப்பர் மார்க்கெட் நம்ம சுப்ரீம் ஸ்டோர் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. சுப்ரீம் ஸ்டோர் மூலம் வந்து கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட சூப்பர் மார்க்கெட்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கு. அதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அந்த லிங்க் கொடுக்குற அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த ஏகேவியில் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் என்ன ஸ்பெஷல் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இளம் பட்டதாரி பெண்ணான விமலா அப்படிங்கிறவங்க தான் இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரொம்ப கம்மியான ஏஜ்லேயே ஒரு உமன் ஆண்டர்பிரினர் மாதிரி இருக்காங்க. ஸோ இப்போ அவங்கள தான் நம்ம சந்திக்க வந்திருக்கோம். ஸோ அவங்கள்ட்ட சந்திச்சு நம்ம பேச போகிறோம். ஸோ எப்படி இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கான ஐடியாஸ் வந்துச்சு, எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க, எப்படி இந்த தைரியம் வந்துச்சு, இந்த கிராமத்தில் இப்போ சுற்றுவட்டாரத்தில் எங்கேயுமே 20 கிலோமீட்டர் சூப்பர் மார்க்கெட்டே இல்லை, பட் இந்த இடத்துல அவங்க ஆரம்பித்து தைரியமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நல்ல லாபகரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் சுப்ரீம் ஸ்டோர் மூலமாக வந்து பண்ணக்கூடிய இந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய என்னென்ன ஐடியாஸ்லாம் இருக்குது, என்னென்ன கேள்விகள்லாம் இருக்குது, அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ நம்ம உமன் ஆண்டர்பிரினரான விமலா அவர்களை சந்திப்போம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள் உங்களுடைய ஏகேவி சூப்பர் மார்க்கெட்டுக்காக. தேங்க்யூ சார். புதுசாக ஆரம்பிச்சிருக்கீங்க. நல்லா மென்மேலும் வளர்ந்து சொல்லி எங்கள் ஈடன் டிவி சார்பாக வாழ்த்துறோம். தேங்க்யூ. எப்படி இந்த இவ்வளோ கம்மியான வயசில் தொழில் பண்ணணுன்ற எண்ணம் உங்களுக்கு வச்சு? இது சின்ன வயசு ட்ரீம் அப்படிலாம் இல்ல. சரி சரி. நான் விஸ்காம் ஸ்டூடெண்ட். ஆக்சுவலி விஸ்காம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நான் வந்து அந்த எம்எஸ்சி போகலாமா, ஒர்க் பண்ணலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தேன். சரி, திடீர்னு இது வந்து சொந்த கடை, நாங்க வந்து வாடகைக்கு விட்டுருந்தோம். சரி நம்மளே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம். அப்புறம் வீட்டுல கேட்டோம், அவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க. வீட்டுல பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நிறைய இது இருந்துச்சு, ரூரல் ஏரியாவா இருக்கு, சூப்பர் மார்க்கெட், பெரிய முதல் அப்படின்னு. பட் ஆனா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாச்சு. எப்படி இந்த கிராமத்துல இல்ல, நாகப்பட்டினத்துல இருந்து உள்ள ஒரு 10-15 கிராமமா இருக்கு. சுற்று வட்டாரத்துல சூப்பர் மார்க்கெட்டே இல்லை இல்ல, 15-20 கிலோமீட்டர் கிடையாது. இந்த கிராமத்துல நீங்க எப்படி வைக்கணும்னு நினைச்சீங்க? இல்ல, கிராமத்துல இருந்தாலுமே எல்லாருமே இந்த எஜுகேட்டட் பீப்புளா இருக்காங்க. எல்லாருமே நிறைய படிச்சுட்டாங்க. சோ அவங்களுக்கு என்னன்னு புரியுது. சூப்பர் மார்க்கெட்னா என்ன, நார்மல் கடைனா என்ன, அதுல என்ன பிரைஸ் கொடுப்பாங்கன்னு புரியுது. இப்ப நாங்களுமே பாத்துக்கிட்டா இங்க இருக்கிற சின்ன சின்ன கடையில வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சி, இது எனக்கு சமைச்சே ஆகணும்ன்ற கட்டாயத்துலதான் அங்க போய் ஜாமான் வாங்குறோமே தவிர மொத்த ஜாமான் மந்த்லி இது அப்படின்னும் போது ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் போவோம். நாங்க நாகை தான் போவோம். குடிசை வீடு, மாடு வீடு, இவங்கதான் சூப்பர் மார்க்கெட் அப்படிலாம் இல்ல. எல்லார் வீட்லயுமே இப்ப அப்படிதான் நினைக்கிறாங்க. சூப்பர் மார்க்கெட் போய் ஒரு மந்த்லி, ஏன்னா ரேட்டு பார்த்து எடுக்கலாம், எம்ஆர்பி விட கம்மியா இருக்கு. சோ அதை மொத்தமா நம்ம போய் நமக்கு பிடிச்ச ஜாமான் நம்ம பார்த்து எடுத்துக்கணும்ன்ற ஆசைப்படுறாங்க. சோ அதனால அந்த சூப்பர் மார்க்கெட் இருக்கு. நீங்களும் அதுல வாஞ்சியா இருந்தனால இதை பண்ணிருக்கீங்க. ஆமா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சூப்பர் மார்க்கெட் வைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஒர்க்லாம் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் எனக்கு முன் அனுபவமே கிடையாது. நான் சின்ன ஒரு பொட்டிக் கூட வச்சது இல்ல. எப்படி வைக்கலாம்னு யோசிச்சு, சரி நமக்கு படிச்சிருக்கிறதுனால ஆன்லைன் அப்படி இப்படின்னு பாக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆன்லைன்ல தான் பார்த்தேன். எல்லாமே பார்த்து அதுக்கப்புறம் அங்க சர்ச் பண்ணி என்னென்னலாம் பண்றாங்க. இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கணும், நமக்கு முன் அனுபவம் அப்படி இல்லைன்னா நம்ம சில பேர் கான்டாக்ட் பண்ணா அவங்க ஒரு எல்லாமே முடிச்சு தராங்க. ஒரு கான்டாக்ட் மாதிரி, ஒரு இன்ஜினியர்கிட்ட ஒப்பிடிச்ச மாதிரி எல்லாமே முடிச்சு தராங்க. இப்ப நாங்க சுப்ரீம் கிட்ட தான் அதை கொடுத்துருந்தோம். சுப்ரீம் அதுக்கு நாங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஆக்சுவலி. ஏன்னா ஒரு ஷார்ட் டைம், 6 days தான் ஓபன் பண்ணணும். 6 daysல ஓபன் பண்ணணும். இன்ன வரைக்கும் நான் அவங்க கிட்ட பேசல. 4 daysல எனக்கு எல்லா மளிகை ஜாமானும் வரணும்னு சொல்லி கேட்டு உடனே அமௌண்ட் போட்டு அவங்க நிறைய எங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, பண்ணி கொடுத்துட்டாங்க. எப்படி அவங்க வந்து டே பை டே உழைச்சாங்க எனக்கு. அவங்க நான் பில் கொடுத்தோன்னா அவங்க போட்டதா இருக்கட்டும், இங்க வந்து அடுக்கி கொடுத்ததா இருக்கட்டும், நீ கேட்ட பொருள் எல்லாம் கரெக்டா வந்துச்சு. அதே மாதிரி வந்து அந்த சர்வீஸ், அதுக்கு எதுவும் பணம் வாங்கினாங்களா? அது பண்ண சர்வீஸ்க்காக அது கமிஷனுக்காக வாங்கினாங்களா? இல்ல சர்வீஸ் சார்ஜ் எதுவும் வாங்கிக்கல. அவங்க யாரு இங்க வந்தாலும் ஃபுட்டை மட்டும் அரேஞ்ச் பண்ணோம். மற்றபடி வேற எந்த சார்ஜும் வாங்கிக்கல. டிரான்ஸ்போர்ட் வசதி நாங்க அதை பண்ணோம். சூப்பர். அதே மாதிரி வந்து இந்த சுப்ரீம் ஸ்டோர் பத்தி யாராவது சூப்பர் மார்க்கெட் வெளியே வைக்கணும்னா அவங்கள நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? அவங்கள பத்தி ஆக்சுவலி நான் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இங்க ஒரு ரிலேட்டிவ்லயே ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, அவங்க கிட்ட நான் பண்ணிட்டேன். வந்து இந்த சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்க நினைக்கிறாங்களா உங்களை மாதிரி ஏஜ் உள்ளவங்க, அவங்களுக்குலாம் நீங்க என்ன அறிவுரை? எல்லாத்துக்குமே அவங்க நம்பணும். ஃபர்ஸ்ட் அவங்க நம்பணும். எனக்குமே இதுல எந்த ஒரு அடிப்படை இதுவுமே எனக்கு எதுவுமே தெரியாது. பண்ணிடலான்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும் அவங்களுக்கு. சரி என்னன்னாலும் பாத்துக்கலாம். இதுல ஆக்சுவலி நிறைய வரும்.
நம்ம ஒண்ணு யோசிச்சிருப்போம், அதுபடி நடக்காது. நம்ம பிளான் பண்ணி ஒரு இமேஜினேஷன்ல ஒண்ணு வச்சிருப்போம், அது மாதிரி நடக்காது. எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மேல மூவ் ஆகணும். எடுத்தோடனே வந்து பிரம்மாண்டமா யோசிக்காம கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகணும். அது மாதிரி உங்களை மாதிரி இப்ப நிறைய பெண்களுமே இது பண்றாங்க. ஆமா. அதுவும் நீ கம்மியான வயசுல ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி பாக்குறவங்க நீங்க என்ன அதாவது ஓன் பிசினஸ் பண்றதுன்றதே ஒரு பெஸ்ட் தான். அது என்ன ஆனாலும் நம்மளோட போயிடும். இப்போ நம்ம ஒரு ஜாப் அப்படி எனக்கு முன்னெல்லாம் அதுதான் ஆசை, ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணணும், இந்த கம்பெனில ஒர்க் பண்ணணும், ஒரு சேனல்ல ஒர்க் பண்ணணும்லாம். ஆனா இப்போ ஒரு ஜோனுக்கு அப்புறம் நான் படிச்சு முடிக்கும் போது நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இல்ல நம்ம ஒரு ஓன் பிசினஸ் பண்ணலாம், அது கொஞ்சம் சேஃப் தான், எல்லாரும் நம்மளே பண்றோம், என்னன்னாலும் நம்மளே பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. டேக் ரெஸ்ட் கூட அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு இல்ல, நமக்கு நம்ம பிடிச்ச மாதிரி இருந்துக்கலாம். ரொம்ப நன்றி மேடம், உங்க நேரத்தை ஒதுக்கி தேங்க்யூ நேர்காணல கொடுத்தீங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த இன்டர்வியூ வந்து பார்த்துருப்பீங்க, உமன் ஆண்டர்பிரனர் விமலா அவங்களுடைய இன்டர்வியூ வந்து பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்மியான ஏஜ்லேயே வந்து இந்த சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சு பண்ணுறாங்க அப்படின்னா உண்மையிலேயே நம்ம அவங்க பாராட்ட வேண்டிய விஷயம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்களும் பார்த்துட்டு இருக்கலாம். உங்களுக்கும் வந்து சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கணும்னு சொல்லி நீங்களும் பார்த்துட்டு இருக்கலாம். நீங்கள் கிராமத்தில் இருக்கலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நிச்சயமாக சூப்பர் மார்க்கெட் ஆரம்பித்து நல்லா சம்பாதிக்க முடியும். ஸோ நீங்கள் வீட்டில் படிச்சுட்டு சும்மா இருக்கலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம். ஸோ நீங்களாம் வந்து இந்த மாதிரியான சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நல்ல ஒரு ஏர்ன் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கு உதாரணமாக நிறைய வீடியோஸ்லாம் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். பட் இன்றைக்கி போடுற இந்த வீடியோஸ் வந்து நிச்சயம் பலருக்கு மோட்டிவாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய நீங்கள் யோசிக்கலாம், எப்படி நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறது, எப்படி இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செய்யறதுன்னு சொல்லி யோசிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கான கேள்வி என்னென்னா, இந்த லொக்கேஷன் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி யோசிக்கலாம். ஸோ லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏகேவிக்கான இந்த சூப்பர் மார்க்கெட்டுடைய இடம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த இடம். ஸோ உங்களுக்கான சொந்த இடமா இருந்தாலும் ஓகே, இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு மெயினான இடத்துல அந்த பக்கம் நியர்பையில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டே இல்லாமல் இருக்கிற ஒரு லொக்கேஷனாக பார்த்து நீங்கள் பிடிச்சி, ஸோ அந்த லொக்கேஷன் எவ்வளோ ரெண்ட்லாம் போகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற சுப்ரீம் ஸ்டோர் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா, ஸோ அந்த லொக்கேஷன் எல்லாம் சென்ட் பண்ணிங்கன்னா அவங்களோட ஐடியா கட்டிங்கன்னா அந்த ஐடியாஸ் எல்லாம் அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன தோணும், எப்படி சார் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா, ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த சூப்பர் மார்க்கெட் இருக்குது, இந்த ஏகேவி சூப்பர் மார்க்கெட். இதுக்கு வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இந்த ராக்கு ஸ்டாக்கு ப்ளஸ் வந்து கம்ப்யூட்டர் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 lakhs கிட்ட வருது. ஸோ அதே போல் வந்து நீங்களும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ ஏற்கனவே சொன்னது போல் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நீங்கள் இது பண்ணலாம். 500 ஒரு 2500 வரைக்கும் நீங்கள் சூப்பர் மார்க்கெட் வைக்க முடியும். ஸோ கையில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 lakhsலேருந்து ஒரு 25-30 lakhs வரைக்கும் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு என்ஆர்ஐயாக இருக்கீங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஸோ தொழில் பண்ண போகிறேன், குடும்பத்தோடு இருக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த தொழிலை வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ அது மாதிரி நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன் வீடியோ கொடுத்து பாருங்கள். ஸோ உங்கள் லொக்கேஷன் உங்கள் ஏரியாக்கெல்லாம் நீ ஆரம்பிக்கலாம். ஸோ அது போல் சில பேர் யோசிக்கலாம், எப்படி சார் நான் கிராமத்தில் ஆரம்பிக்கலாமா, இல்லை டவுன் சிட்டியில் எப்படி ஆரம்பிக்கலாமா? ஸோ எல்லா இடத்துலையும் ஆரம்பிக்கலாம். கிராமத்தில் இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட் வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நிச்சயமாக வந்து நீங்கள் கிராமத்துலேயும் நீங்கள் ஆரம்பிக்க முடியும். ஸோ ஆரம்பித்து பண்ண முடியும். சிட்டியாக இருக்கட்டும், டவுனாக இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்து நீங்கள் ஆரம்பிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் ஸ்டோர் வந்து என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா A to Z எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரேக்கில் இருந்து ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4500க்கு மேற்பட்ட ப்ராடக்ட் இருக்குது. இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் ஸ்டேஷ்னரி ஐட்டம் இருக்குது, உங்களுக்கான ஐஸ்கிரீம், கூல் ட்ரிங்க்ஸு, ஸோ வந்து ஹவுஸ் கீப்பிங் ப்ராடக்ட் எல்லாமே வந்து அவங்க ப்ரொவைட் வந்து, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எல்லா ஐட்டமும் வந்து அவங்கள்ட்ட கிடைக்குது. அதனால் இங்கே எந்த விதமான டீலர்கிட்ட போகணும் அவசியம் கிடையாது, நிறைய பேர்கிட்ட அலையணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரே ஆள் சுப்ரீம் ஸ்டோர் மூலமாக வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ அதனுடைய ப்ரைஸ் எப்படி தான் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து எம்ஆர்பியிலேருந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ எம்ஆர்பி ஏன்னா மொத்தமாக ஹோல்சேல் தான் வந்து இவங்க சேல் பண்ணுறதுனால, ஸோ நிறைய இடத்துல வந்து இவங்க சுப்ரீம் ஸ்டோர் வந்து கொடுத்துட்டு இருக்கிறதுனால ரொம்ப எம்ஆர்பியோட கம்மியான ப்ரைஸில் வரும், டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வரும். ஸோ நீங்கள் கஸ்டமர் கொடுக்கும்போது அது வேல்யூவாக வந்து இருக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ சூப்பர் ஸ்டோர் வந்து நீங்கள் விரும்புகிறீங்க, ஸோ 1 மாதத்தில் வைக்கணும், இல்லை 2 வாரத்தில் வைக்கணும், எப்படி நீங்களே கேட்டிருக்கலாம். ஸோ 6 daysல வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கான ஸ்டாக்ஸ்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் லொக்கேஷனை பிடிச்சி ஸோ உடனே ஆரம்பிக்கனாலும் சுப்ரீம் ஸ்டோர் வந்து ஃபுல்லாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நாட் ஓன்லி தமிழ்நாடு, நம்ம ஆந்திரா, கேரளா, கர்நாடகாவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி லொக்கேஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ சூப்பர் ஸ்டோருக்கு என்ன சார் நான் கமிஷன் கொடுக்குறேன்னா, எந்த விதமான கமிஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஸோ அந்த கமிஷன் கொடுக்காம எப்படி சார் அவங்க நான் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஹோல்சேலாக வந்து சேல் பண்ணுறதுனால, அவங்க ப்ராடக்ட்லாம் வந்து ஹோல்சேலாக சேல் பண்ணுறதுனால, ஸோ அதன் மூலமான அவங்களுக்கு பெனிஃபிட் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் இதை ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக நிறைய பேர் வந்து தொழில் ஆரம்பித்து தொழில் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட்டாக இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
ஸோ அவங்க ஏற்கனவே ஹோல்சேல் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஹோல்சேல்ஸில் வந்து இருக்கிறதுனால சென்னை ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே போல் நிறைய பேர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஆந்திரா கேரளா எல்லா பக்கம் ஆரம்பிக்கிறவங்களுக்கு அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கான எல்லா ப்ரொஃபஷனும் கொடுத்து இந்த ஸ்டாக்கும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்டாக் உங்களுக்கு தீரப்போகுதுன்னா அவங்களுக்கு நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா ஒரு 2-3 டேஸ்லேயே உங்களுக்கு அது வர்ற மாதிரி வந்து பண்ணுறாங்க. எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த வித கவலைப்பட தேவையில்லை, எந்த வித அனுபவம் உங்களுக்கு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து பில்லிங் மிஷின்லேருந்து ஸோ கேமராலேருந்து ராக்லேருந்து எல்லாத்தையும் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எந்த விதமான கமிஷன்ஸும் வந்து நீங்கள் கொடுக்க தேவையில்லை. கண்டிப்பாக இந்த சூப்பர் ஸ்டோர்ஸ் நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் ஃபர்தர் நிறைய டீட்டெயில்ஸ் வாங்கலாம். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சுக்கான விஷயமும் இருக்குது. உங்களுடைய ஃபுட் ப்ராடக்ட் வந்து ஒரு 3 மந்த் நீங்கள் சேல் பண்ணல அப்படின்னா ஸோ அதை எக்ஸ்சேஞ்சும் நீங்கள் பண்ணலாம். ஸோ அத்தனை ஃபெசிலிட்டியும் வந்து சுப்ரீம் ஸ்டோர் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அவங்கள கான்டெக்ட் பண்ணுங்கள். கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு தோணலாம் எப்படி சார் நான் இது ஆரம்பித்தா லாபகரமாக இருக்குமா, எவ்வளோ லாபம் கிடைக்கும்? ஸோ ஆக்சுவலி இந்த சூப்பர் மார்க்கெட் பொறுத்த மட்டும் நான் ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன், பர்சனலாகவே நான் அனலைஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ ஒரு 5% வந்து ஒரு 30% வரைக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் வந்து மார்ஜின் வந்து கிடைக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், நிரந்தரமான வருமானமும் இருக்கும். ஸோ இந்த சூப்பர் மார்க்கெட் நீங்கள் ஆரம்பிக்கணும்னா உங்கள் மைண்டில் நீங்கள் செட் பண்ண வேண்டியது ஸோ நம்ம மார்னிங் ஓப்பன் பண்ணி நைட் வரைக்கும் இருக்கணும். ஸோ எந்த நாளும் வந்து லீவ் விடாமல் இங்கே வந்து பார்த்துக்கணும், அது வந்து முக்கியம். ஸோ அதே போல் வந்து மேன் பவர் நம்மளே இருந்து பார்த்து கூட ஒரு 1-2 பேர் வச்சுட்டு ஆரம்ப ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணுறது நல்ல விஷயம். இது எல்லா ஐடியாஸுமே வந்து சூப்பர் ஸ்டோர் வழங்குறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம 50க்கு மேற்பட்ட சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணதால் அந்த லிங்க் எல்லாம் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த ஏரியாவில் நீங்கள் நியர்பை இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கான ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கலாம், நம்மளும் ஆரம்பிக்கணும் சூப்பர் மார்க்கெட் நம்ம ஏரியாவில் அப்படின்னு சொல்லி. மறக்காமல் இந்த சூப்பர் ஸ்டோர் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், எல்லா என்கொயரியும் பண்ணுங்கள். நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு முதலாளியாக நிரந்தரமான வருமானத்தை நீங்கள் பாருங்க. ஸோ இந்த மாதிரியான சூப்பர் மார்க்கெட் நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்கள் ஏரியாவில் ஈடன் டிவி பிஸ்னஸ் நாங்கள் வந்து நேரடியாக மீட் பண்ணுறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேஷனுக்குலாம் வந்து இந்த ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மீண்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.